தலைமை இடமாக கொண்டு புதிய தொல்லியல் வட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தொல்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அறிவித்துள்ளார். இந்தியாவில் பாரம்பரிய வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அனைத்து தலங்களையும் அதன் பழமை மாறாமல் மறுசீரமைப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. இந்த பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்காக இந்திய தொல்பொருள் ஆய்வின் 7 புதிய தொல்லியல் வட்டங்களை கலாச்சார அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி, ராய்கஞ்ச், ராஜ்கோட், ஜபல்பூர், ஜான்சி மற்றும் மீரட் ஆகியவை புதிய தொல்லியல் வட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மதுரை, கீழடி மற்றும் தஞ்சை பகுதிகளில் பல கட்ட அகழாய்வு பணிகளை தொல்லியல் துறை செய்து வரும் நிலையில் திருச்சி வட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பழம்பெரும் வரலாற்று சின்னங்கள் உள்ள இடமான ஹம்பி மினி வட்டம் முழு வட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் இது பற்றி கூறுகையில், தொல்பொருள் நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் மற்றும் பலப்படுத்துவதற்கு பிரதமர் மோடியின் வேண்டுகோள்படி கலாச்சார அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றார். மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மேற்கு வங்கம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் மேற்கண்ட புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தொல்லியல் துறையில் கர்நாடகாவில் உள்ள ஹம்பி நகரம் சர்வதேச புகழ்பெற்ற இடமாகும். எனவே ஹம்பி மினி வட்டம் முழு வட்டமாக மாற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக ஹம்பி ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். முன்னதாக நாடு முழுவதும் 29 தொல்லியல் வட்டங்கள் இருந்தன. இந்திய கோவில்களில் பிரசித்தி பெற்ற கோவில்கள் தமிழகத்தில்தான் உள்ளன என்றார். குறிப்பாக சோழ மன்னர்களின் புகழ்பெற்ற கட்டிடக்கலையை அமைச்சர் பிரகலாத் சிங் புகழ்ந்துரைத்தார். சென்னை வட்டத்துடன் திருச்சியும் ஒரு புதிய தொல்லியல் வட்டமாக மாற்றப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இது 10 ஆண்டு கால கோரிக்கையாகும். இதற்கு தற்போது பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது என்று கூறினார் அமைச்சர் பிரகலாத் சிங்.